ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னும் எனக்கு வந்து கோல்டு சரியாகலை. அதனால் வாய்ஸு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்றைக்கி என்ன விலாக்னு வந்து பார்க்கலாங்களா? இது வந்து நான் இப்போ சண்டே அன்னைக்கு நைட்டு, அப்புறம் அடுத்த 2 நாள் அப்பப்போ எடுத்த வீடியோஸ் ஒரு ரேண்டம் விலாகாக தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். சண்டே அன்னைக்கு மாமனார் மாமியார் ஊர்லாம் கொண்டு விட்டுட்டு வீட்டுக்கு வரத்துக்கு ஈவினிங் ஒரு 4 மணி போல் ஆகிடுச்சி. வந்ததுமே நல்லா ரெஸ்ட்டு தாங்க, நல்லா தூங்கியாச்சு. உடம்பு அவ்வளோ டயர்டாக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து சாதனா அப்பா மட்டும்தான். நான் இன்றைக்கி அவங்க கூட போகலை. கோயிலுக்கு கூட என்னால் வந்து போகிறதுக்கு முடியல. கோயிலுக்கு போயிட்டு மார்க்கெட்லாம் போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த கவரில் இருக்கிறது எல்லாமே வந்து இந்த ரூ. 20 காய்ங்க அது. அதை லைட்டாக அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கட்டும்ன்ட்டு. அதுமாதிரி தனித்தனியாக எடுத்து வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்தது. அதனால் அப்படியே கவரோடவே வச்சுட்டு லைட்டாக ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நம்ம என்ன இந்த கேரட்டு, பீன்ஸு, பீட்ரூட்டு, நெல்லிக்காய், இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, அப்புறம் முட்டை. நைட்டு டிஃபனுக்கு வந்து மாவெல்லாம் எதுவும் கிடையாது. மேகினா ஈஸியாக வேலை முடியும் அப்படிங்கிறனால மேகி தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அப்படியே அந்த ஒரு ரூ. 5 பாக்கெட்டு காஃபி தூளும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். காஃபி குடிச்சு இன்னும் ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. இப்போ டீ தான் வந்து போட்டுட்ருக்குறேன். எனக்கு வந்து மேகி அந்த அளவுக்கு பிடிக்காதுங்க. அவங்க 3 பேருக்கு மட்டும்தான். எனக்கு வந்து அந்த 2 ப்ரெட்டு இருக்குது. சரி, அந்த காஃபி போட்டு ப்ரெட்டு தொட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். இந்த ரேஷன் எண்ணெய் பிரிச்சது இன்னும் ஊற்றவே இல்லைங்க. அது அந்த பாட்டிலில் ஊற்றுனோம்னா உள்ளே கழுவுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எண்ணெய் இன்னும் காய்ச்சி கூட இல்லை. அவசரத்துக்கு அப்படியே பிரித்தது அப்படியே வச்சுருக்கிறேன். அது நம்ம நாளைக்கு தான் வந்து காய்ச்சிட்டு வேறு பாத்திரத்தில் ஊற்றி வைக்கணும். அப்புறம் இந்த ஜாடியோட மூடி வந்து அன்றைக்கி உப்பு எடுக்கும்போது வந்து உடஞ்சிச்சு கை தவறி. அது இந்த ஃபெவிக்விக் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன், அது மறந்துட்டாங்க. அது வாங்கிட்டு வந்து ஒட்டி வைக்கணும். கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே ரொம்ப மோசமாக தாங்க இருக்குது. ரொம்ப பார்க்க உங்களுக்கு நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி பிசு பிசுன்ட்டு இருக்குது. ஏன்னா நம்ம கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சி. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளைக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் இந்த க்ளீனிங் வேலையெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். மேகியே 2 விதமாக வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. நான் இன்றைக்கி செய்யலைங்க. சாதனாப்பாவும் சாதனாமா 2 பேருமா சேர்ந்து தான் செய்கிறாங்க. சாதனாப்பாவுக்கு வெங்காயம் தக்காளி போட்டால் தான் பிடிக்கும். அதனால் அது தனியாக, பசங்களுக்கு வெங்காயம் தக்காளி போடக்கூடாது. அதனால் அது இன்னொரு வானலில் தனியாக வந்து வெந்துட்டுருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத்திரத்தை மட்டும் விளக்கிட்டு கிச்சன் அந்த கவுண்டர் டாப் லைட்டாக க்ளீன் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த வேலையை வந்து பண்ணேன். அதுக்கப்புறம் நான் பெருசாக இன்றைக்கி வீடியோ எடுக்கலை. இது இப்போ பார்க்குறது இன்னொரு நாள் எடுத்தது. நிறைய பேர் ரெசிபீஸும் வந்து கேட்குறீங்க. நான் இந்த சம்பா கோதுமை இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து கிச்சடி மாரி வந்து பண்ணுவேன். இதெல்லாம் நான் ஷேர் பண்ணது இல்லைன்னு நினைக்கிறேன், எனக்கு சரி ஞாபகமே இல்லை. சரி, இது இன்றைக்கி ஷேர் பண்ணிடலாமேன்ட்டு அப்படியே டக்குன்னு யோசனை வந்தது. அதனால் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இது அடுத்த நாள் நைட்டு வந்து எடுத்தது. ரவா, சேமியா, இந்த சம்பா கோதுமை குருணம்பாங்க. இது எல்லாமே வந்து நம்ம வெறும் உப்புமாவாக செஞ்சு சாப்பிட்றத விட கிச்சடியாக செஞ்சு சாப்பிட்டோம்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு அதுமாரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு தேவையானது எல்லாமே இப்போ காமிச்சிருக்கேன் இல்லைங்களா, கேரட்டு, பீன்ஸ், வெங்காயம், தக்காளி, பூண்டு ஒரு 10 பூண்டு பல் தட்டி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாளிக்கிறதுக்கு வந்து மசாலா ஐட்டம்லாம் வந்து போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக நெய்யும் எண்ணெயும் சேர்த்துருக்குறேன். இது கல்யாண வீட்டில் செய்கிற மாரி இருக்குங்க. இந்த நான் செய்கிறப்ப மெத்தடு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நெய்யும் எண்ணெயும் போட்டு அது சூடானதுக்கப்புறம் இந்த மசாலா ஜாமான், இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இது போட்டு ஒரு 2 பெரட்டு பெரட்டிட்டு அதுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸு அதையும் போட்டு ஒரு 1 நிமிஷம் வதக்கிட்டு கடைசியாக தான் தக்காளி போட்டு லைட்டாக வந்து கிண்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா குருணை, அதையும் போட்டு வந்து ஒரு 2, 3 நிமிஷத்துக்கு நல்லா வந்து இதை வறுத்துக்கணும். இது கூடவே வந்து கொஞ்சமாக புதினா வந்து சேர்த்துருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், முந்திரி இருந்ததுனால முந்திரியும் சேர்த்துருக்கிறேன். இதெல்லாம் ஆப்ஷனல் தான். இந்த குருணை வறுத்துட்டு செஞ்சேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அதை தனியாக வந்து வறுக்கல, இந்த காய்கறி கூடவே சேர்த்து தான் வந்து வறுத்துக்கிறேன். காய்கறி, இந்த வெங்காயம், தக்காளி இது எல்லாமே நான் ரொம்பலாம் வதக்கலைங்க. எல்லாம் இந்த கண்ணாடி பதம் மாறுற அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த குருணெல்லாம் வறுத்துட்ருக்கிற கேப்லேயே தண்ணியும் சூடு பண்ணியிருந்தேன். இப்போ 1 கிளாஸ் வந்து அந்த குருணை எடுத்துக்கிட்டோம்னா 2 1/4 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும். அது தண்ணி சூடானதுமே இதில் வந்து சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும், அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சோம்னா இந்த அளவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுட்டு அப்பப்போ வந்து கிளறி விட்டோம்னா நல்லா சாஃப்டாக வந்துடும். நான் இந்த மெத்தடில் தான் வந்து பண்ணுவேன். இதே அப்படியே குக்கர்லேயே நம்ம பிரியாணி மாரி வந்து பண்ணலாம். நான் குக்கரில் பண்ணுறத விட எனக்கு இதுமாரி வானலில் பண்ணுறதுக்கு தான் எனக்கு வந்து பிடிக்கும். அதனால் நான் அப்படி தான் செய்வேன். அது மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா, அந்த வானலில் கடைசியாக அந்த அடி பிடிக்கும் இல்லைங்களா, ஒரு மாதிரி பிடிச்ச மாதிரி வரும் இல்லைங்களா, அது வந்து சுரண்டி சாப்பிடுவாங்க பசங்களுக்கு, அது பிடிக்கும். அதனால் வானலில் செய்கிறது. அப்புறம் அந்த வேர்க்கடலை நாளைக்கு சுண்டலுக்கு ஊற வச்சுருக்கிறேன். சிங்கில் கிடக்கிற பாத்திரம் விளக்கணும். அதுக்கப்புறம் நாளைக்கு செவ்வாய்க்கிழமைங்கிறனால பூஜை ஷெல்ஃப் மட்டும் லைட்டாக க்ளீன் பண்ணணும். இந்த வேலைகள் எல்லாமே இருக்குது.
குருணை வறுத்துருக்கிறதுனால சீக்கிரம் வந்து வெந்துடும். நல்லா சாஃப்டாக வந்து இருக்குங்க. சிம்மில் வந்து ஒரு 7லேருந்து ஒரு 8 நிமிஷம் வச்சுருந்து அப்பப்போ கிளறி விட்டாலே போதும், அது நல்லா வெந்துடும். அது செஞ்சுக்கிட்டு நாளைக்கு சமையலுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணியிருக்கிறேன். பிளான் பண்ணியாச்சு. நாளைக்கு வந்து பசங்களுக்கு வந்து இந்த புதினா கொஞ்சம் இருக்குது, மல்லித்தழை, கருவேப்பிலலாம் போட்டு இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு ஒரு தொக்கு மாரி பண்ணி அதில் சாதம் போட்டு கிளறி கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். இது வந்து சேனக்கிழங்கும் ஒரு முள்ளங்கி வந்து இருந்தது. சரி அதை போட்டு குழம்பா வச்சிடலான்ட்டு அதையும் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து தேங்காய் இல்லை, சட்னிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். சாதனம் இப்போ வெளில போயிருக்காங்க, வரும்போது தேங்காய் வாங்கிட்டு வந்தாங்கன்னா வந்த உடனே சட்னி அரைச்சிட்டு சாப்பிட வேண்டியதுதான். அப்புறம் வந்து ஊர்லேருந்து வரும்போது அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் இல்லைங்களா, அங்கே அம்மா வந்து பார்த்திங்கன்னா இந்த கெடாரங்காய் ஊறுகாய் வந்து போட்டு வைக்க சொல்லியிருந்தேன். அது போட்டு வச்சுருந்தாங்க. நான் போன டைம் போகும்போதே எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். அப்புறம் இந்த தடவை ஞாபகமாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த கெடாரங்காய் எனக்கு இந்த லெமன் ஊறுகாயோட இந்த கெடாரங்காய் ஊறுகாய்னா ரொம்ப பிடிக்கும். இந்த வாட்டி அம்மா ஊறுகாய் சூப்பராக வந்து போட்டிருந்தாங்க. இதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, பாதி வந்து எடுத்து வச்சுட்டு மீதி பாதியில் வந்து நான் திருப்பி கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து வந்து பண்ணிக்க போகிறேன். கெடாரங்கனாலே கொஞ்சம் வெல்லம் போட்டு பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெயும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அது இன்னொரு நாளைக்கு தான் டைம் கிடைக்கும்போது அது சரி பண்ணி வைக்கணும் அந்த ஊறுகாவை. இன்னொன்று ஃப்ரிட்ஜ் இல்லாமல் இருக்கிறதுனால சீக்கிரம் வந்து வீணாக போகாத அளவுக்கு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்து அப்பப்போ வந்து கொஞ்சம் வெயிலில் எடுத்து வச்சுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து வீணாக போகாது. அன்றைக்கி சமையல் வேலையை பார்த்துட்டு வழக்கம் போல் தாங்க கிச்சன் வேலையும் கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிட்டேன். சாதனாப்பா வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. தேங்காய் வாங்கிட்டு வர மறந்துட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா திருப்பி பொட்டுக்கல்லையே கொஞ்சம் அதிகமாக சேர்த்து பொட்டுக்கல்லை சட்னி மாரி அரைச்சி தான் வந்து அதுக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம். கிச்சடினாலே தேங்காய் சட்னி தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா, அன்றைக்கி காலையிலேருந்து கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது. வெயில் ரொம்ப இல்லாமல் இருந்தது. நைட்டு போல் தாங்க வந்து மழை ஸ்டார்ட் ஆச்சு. செம்ம மழைங்க அன்றைக்கி வெளுத்து வாங்கிடுச்சு. மிட் நைட்லேயும் நல்ல மழை தான் அன்றைக்கி. இப்போ பார்க்குறது அடுத்தது செவ்வாய்க்கிழமைக்கு வந்து எடுத்தது. செவ்வாய்க்கிழமைக்கு மதியம் வந்து பசங்களை வந்து ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு வரத்துக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி சீக்கிரமாக கிளம்பிட்டேன். ஏன்னா இந்த மாதம் பிறந்ததுலேருந்து நான் ரேஷன் பொருள் வாங்காமலே இருந்தேன். எப்போதுமே மாதம் பிறந்ததுமே வாங்கிடுவேன். இந்த தடவை எனக்கு வாங்குறதுக்கு நேரமே இல்லை. அதனால் இப்போ தான் வாங்கினேன். ரேஷன் பொருள் வாங்கிட்டு அப்படியே வந்து ஸ்கூலுக்கு வந்துட்டேன். வெற்றிக்குட்டி வந்து அவன் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். அவரை வரைக்கும் விளையாண்டுட்டு இருந்தான். அங்கே போய் உட்காரலாம் அப்படியே. விளையாண்டிங்களா? பேக் எங்கே? பேக் வண்டியில் வச்சுருவாங்க. ஏதாவது பூச்சி ஏறிட போது. வண்டியில் வச்சுட்டு வந்து ஓடு ஓடு. நல்ல பிள்ளை மரக்கட்டை ஏறிடுண்டிங்களா? நிறைய இருக்குடி மரக்கட்டை. ஏறு இங்கெல்லாம் இருக்குண்டி எடு பேக் எடு கொண்ட வச்சுட்டு வா வண்டியில். நான் எடுத்துகிட்டு வரேன். கொண்டு வண்டியில் வச்சுட்டு வா. அன்றைக்கி பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு அந்த பஜ்ஜி மாவு பிரித்தது கொஞ்சோண்டு இருந்தது. அதுதான் உருளைக்கிழங்கு போட்டு பஜ்ஜி போட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அப்புறம் சுண்டலும் கொஞ்சம் இருந்தது, அதையும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். சுண்டல் வந்து வேணான்ட்டாங்க. அதை அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிட்டேன். பஜ்ஜி சாப்பிட்டுட்டு அப்புறம் பசங்க டியூஷன் போயிடுச்சிங்க. இன்றைக்கி நம்ம ஊர் அக்கா வந்து வந்தவங்க உடனே அப்புறம் கிளம்பிட்டாங்க. அன்றைக்கி பிரதோஷங்கிறனால கோயிலுக்கு போவாங்க. அப்புறம் கிளம்பிட்டாங்க. அப்புறம் இன்னொருத்தவ தான் வந்து இருந்தா. அப்புறம் அவகிட்ட அப்படியே பேசிக்கிட்டே வந்து நான் இன்றைக்கி பசங்களை வந்து வெயிட் பண்ணி இருந்து தான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன். உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருக்கனால போயிட்டு வரது கொஞ்சம் அலுப்பாக இருக்குது. அதனால் இன்றைக்கி 5:30 மணி வரைக்குமே இங்கேயே வெயிட் பண்ணி இருந்து தான் பசங்களை கூட்டிகிட்டு போனேன். ஒவ்வொரு நாளைக்கு ஏதாவது வேலைகள் இருந்ததுன்னா சீக்கிரம் போயிடுவேன். போயிட்டு நான் முடிஞ்சால் நான் வருவேன். இல்லைன்னா சாதனாப்பா அவங்க ஆஃபீஸ்லேருந்து வரும்போது கூட்டிகிட்டு வருவாங்க. இன்றைக்கி நான் வெயிட் பண்ணி இருந்தே தான் வந்து கூட்டிகிட்டு போனேன். இங்கே எப்போதுமே நான் அப்புறம் எங்கள் ஒரு அக்கா அப்புறம் இந்த பொண்ணு இருப்பாள். இவள் வந்து நம்மளோட சின்ன பொண்ணு தான், ரொம்ப சின்ன பொண்ணு தான். இவள் வந்து டைலரிங் தான் வந்து பண்ணிகிட்ருக்குறா. நிறைய ப்ளவுஸ்லாம் வந்து தைச்சி எடுத்துகிட்டு வருவாள். அப்படியே இன்றைக்கி இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தா பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. அவள் ஆரி ஒர்க்கும் வந்து போடுவாள். நீ போட்டதாடா அப்படின்னா, இல்லைக்கா இது வந்து ரெடிமேடு ப்ளவுஸு ஸ்டிச்சிங்க்கு வந்தது அப்படின்னு வந்து சொன்னாள். உண்மையிலே இந்த டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இதை அப்படியே வந்து லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு சரி இந்த மாடல் நம்மளுக்கு வேணும்னா போட்டுக்கலாமே அப்படின்ட்டு. இங்கே உட்காந்துருக்கும் போது நேரம் போகிறதே வந்து தெரியாதுங்க. பேசிக்கிட்டே வந்து இருப்போம். எங்கள் ஊர் அக்கா வந்து பார்த்திங்கன்னா பூண்டு எதுனாவது எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதை உரிச்சிக்கிட்டே அப்படியே பேசுகிறது. இவன் வந்து பார்த்திங்கன்னா தச்ச ப்ளவுஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவா. ஐ மட்டும் கட்டி கொடுங்கக்கா அப்படின்பா. எனக்கு கொக்கி கட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஐனா ஈஸியாக கட்டிடுவேன். அதனால் நான் ஐ கட்டி கொடுப்பேன். அவள் கொக்கி கட்டிப்பான். அந்த 1.5 மணி நேரம் போகிறதே தெரியாதுங்க. அதுக்கப்புறம் பசங்களை கூட்டிகிட்டு வந்து கிளம்பிடுவோம். இன்றைக்கி எங்கள் ஊர் அக்கா தான் சீக்கிரமாக கிளம்பிட்டாங்க. அவங்க கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால நான் இன்றைக்கி கோயிலுக்கு போகலை. கோல்டு இருந்தாலே உடம்பு வந்து பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பாகவே இருக்க மாட்டேங்குதுங்க. ரொம்ப டயர்டாகவே தான் இருக்குது. அப்படி தான் இருக்குது 2-3 நாளாகவே. இது சரியாகலை.
அன்றைக்கி உடம்பு கொஞ்சம் முடியலங்கிறனால நான் டிஃபன் வந்து நான் செய்யல. ரொம்ப சிம்பிளாக வந்து இந்த கம்பு கேழ்வரகம் போட்டு கூழ் மாரி வந்து பண்ணிட்டேன். கொஞ்சம் கெட்டியாக ஸ்பூன்ல அள்ளி சாப்பிட்ற மாரி. தொட்டுக்கிறதுக்கு வந்து ஊறுகாய். சாதனா அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த அவங்களுக்கு சுண்டல் காலையில் குடுத்து அனுப்பிச்சிருந்தேன். அவங்க சாப்பிடல டைம் இல்லன்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு இந்த முட்டை பொடி மாஸ் மாரி வந்து பண்ணியிருந்தேன். அதிலேயே சரி அந்த வேர்க்கடலைய போட்டு கிளறி குடுத்துரு அப்படின்ட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு அது பண்ணிட்டேன். நாங்களும் வந்து ஊறுகாய் வச்சு சாப்பிட்டுப்போம். பசங்க வந்து அது வேணான்னு சொல்லிட்டாங்க. சரி அத ஆற வைக்கிறதுக்கு தான் ஃபேன் கீழ வச்சிருந்தேன். வெற்றிக்குட்டி தான் அத கிண்டி விட்டுறா அப்படின்னு. இன்றைக்கி நைட்டு கிச்சன் வேலை சீக்கிரமாகவே முடிச்சுட்டேங்க. ஏன்னா டிஃபன் வேலையும் இல்லை. இந்த கூழ் கிண்டுறது மட்டும்தான். அந்த பொரியல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிச்சன் வேலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டேன். ரொம்ப கசகசன்ட்டு இருந்ததுனால சரி குளிச்சுட்டு வரலாமேன்ட்டு இந்த நைட்டி வாங்கி கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. இப்போ தான் அத வந்து ஓரம் அடித்தேன். ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்து தான் வந்து ஓரம் அடிச்சிருந்தேன். சரி அதில் வந்து இன்றைக்கி புதுசு ஒன்று போட்டுக்கலாமேட்டு எங்கள் வெற்றிக்குட்டி ஒன்று செலக்ட் பண்ணி வைடான்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் குளிக்கிறதுக்கு போயிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா மிஷின்லேயும் வந்து துணி போட்டு விட்டுருக்குறேன். இது மேலே போய் காய வச்சுட்டு வரணும். சாப்பிட்டுட்டு தான் அந்த வேலையை வந்து பார்ப்பேன். ஏன்னா காலையில் மிஷினில் துணி போடல. முந்தா நாள் போட்டதே நேற்று மழையில் ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு, எடுக்க மறந்துட்டேன். எல்லாமே பெட்ஷீட் போர்வையாகவே இருந்தது. அது இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து காஞ்சுது. வெயில் கூட அந்த அளவுக்கு இல்லை. அதனால தான் போய் நைட்டு தான் வந்து துணி வந்து மிஷினில் போட்டேன். இப்போ தொடர்ந்து ஒரு 3 நாள் பொழுது நைட்டு பொழுது இப்படி தாங்க வந்து போச்சு. இதுதான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். இப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஹைப் கொடுங்க.